வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல மலபார் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ மலபார் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். 2.5 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். அது கூட எலுமிச்சம்பழ சாறு 4 ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கு ஏற்ப சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்து பிரியாணி மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைக்க போகிறோம். அதுக்கு கசகசா 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 1 டேபிள் ஸ்பூன், பட்டை 2 பெருசு, ஸ்டார் அன்னாச்சி பூ 2, ஜாதி பத்திரி 2, ஏலக்காய் 18ங்க. இதெல்லாம் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பூண்டு 200 கிராம் எடுத்து அதை துருவி வச்சுருக்கேங்க. அடுத்து இஞ்சி 200 கிராம் எடுத்து அதையும் துருவி வச்சுருக்கேங்க. அடுத்து பச்சை மிளகாய் 12 எடுத்து அதையும் நம்ம தட்டி வச்சுருக்கோங்க. அடுத்து தேங்காய் பால் 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கோங்க. பெரிய வெங்காயம் 4 மீடியம் சைஸில் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. தக்காளி 2 பெருசு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 4 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தயிர் 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கோங்க. மல்லித்தலை 1 கப்பு, புதினா 1 கப்பு, சீரக சம்பா அரிசி 2 கிலோ, கொஞ்சமாக பால் எடுத்து அதில் மஞ்சத்தூள் போட்டு காய்ச்சி வச்சுருக்கேங்க. நம்ம இந்த பிரியாணி செஞ்சு முடித்த பிறகு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக பெரிய வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. அது கூட முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கோங்க. கிறிஸ்மஸ் பழம் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கோங்க. இப்போ மலபார் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ மலபார் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம நெய் சோறு செஞ்சுக்கலாங்க. அதுக்கடுத்து சிக்கன் எப்படி கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ பிரியாணி பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் மட்டும்தாங்க சேர்க்கணும். நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ் கூட சேர்ந்து இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அது கூட சேர்த்து கருவேப்பிலையும் மொத்தமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கோங்க. அதை போட்டு நல்லா நெய்யிலே வதக்கணுங்க. சீரக சம்பா 2 கிலோ எடுத்துருக்கேங்க. இப்போ சொல்கிற பூரா 2 கிலோவுக்கு தேவையான அளவு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அரிசி கம்மி பண்ணும்போது எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ அரிசியை நல்லா நெய்யிலே வதக்கி விடுங்க. அரிசியில் நல்லா நெய் சேரணுங்க. அப்போ தான் சாதம் நல்லா கமகமன்னு வாசமாக இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க. அடுத்து அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க.
இப்போ வந்து நம்ம தம் போடுறது வந்து பிரியாணிக்குன்னா நம்ம 1க்கு 2 ஊற்றுவோங்க. நம்ம வந்து அடுத்து சிக்கன் வந்து இது பண்ணும்போது திரும்ப ஒரு தடவை தம் போடுவோம். அதனால அளவாகவே தண்ணி சேர்த்துக்குங்க. 1க்கு 1.5 சேர்த்தா போதுங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. இப்போ நான் வந்து 7 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தண்ணி ஊற்றிருக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி கொடுங்க. அடுத்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க, வேகட்டும். இப்போ நெய் சோறு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அடுத்து கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கோங்க. இப்போ சட்டி நல்லா காயட்டுங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் தட்டி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கினாதேங்க அந்த கலர் கொடுக்கறதுக்காகத்தான் நம்ம காஷ்மீரி மிளகாய் பொடி போட்டிருக்கோங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து மேரினேட் பண்ண சிக்கனை போட்டுக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா சிக்கனில் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி கொடுங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினா மல்லித்தலையை சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா கிளறி கொடுங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை போட்ட பிறகு நல்லா கிளறி விடுங்க. அடுத்து நம்ம 1/4 கப் தயிர் எடுத்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்குருவோம். இதையும் நல்லா கிளறி விடுங்க.
அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்ம உப்பு ஏற்கனவே சிக்கனில் மேரினேட் பண்ணும்போதே சேர்த்துட்டோம். அதனால் இப்போ சேர்க்கலை. தேவைன்னா அடுத்து சேர்த்துக்கலாங்க. அடுத்து சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்குருவோம். அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இந்த அளவுக்கு சேர்த்து விட்டால் போதுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ சிக்கன் வெந்த பிறகு பார்ப்போம். இப்போ பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. அடுத்து நம்ம தம் போட்டுக்கலாங்க. இந்த சிக்கனில் பாதியை வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம நெய் சோறு ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க சாதம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 80% தான் வெந்திருக்கும் சாதம். அடுத்து நம்ம தம் போடும்போது 20% நல்லா வெந்து வந்துருங்க. இப்போ நம்ம தம் போடுறதுக்கு சிக்கனில் பாதி எடுத்து வச்சுருந்தோங்க. இப்போ நம்ம பாதி எடுத்துட்டோம். இப்போ சாதத்தை நம்ம லேயர் லேயராக போட்டுக்க போகிறோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கிறணும். லேசாக கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நல்லா உடச்சி விட்ருங்க. இந்த அளவுக்கு சாதத்தை நல்லா போட்டுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை மேலாக தூவி விட்டுக்கலாங்க. கிறிஸ்மஸ் பழத்தையும் தூவி விட்டுக்கலாங்க. அது கூட முந்திரி பருப்பையும் தூவி விட்டுக்கலாம். அடுத்து மல்லித்தலை புதினாத்தலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சதையும் சேர்த்துக்கலாம். திரும்பவும் நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை திரும்ப மேலாக சேர்த்துக்கலாங்க. திரும்ப மீதி இருக்கிற சாதத்தெல்லாம் மேலாக சேர்த்துக்கலாங்க. இப்போ சாதத்தை சேர்த்த பிறகு வறுத்து வச்சிருக்கிற வெங்காயம், முந்திரி, திராட்சையை சேர்த்துக்கலாங்க. லேசாக மல்லித்தலையும் தூவி விட்டுக்கலாம். ஏற்கனவே 1/4 டம்ளர் பால் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு காய்ச்சி வச்சுருக்கோங்க. அதை மேலாக ஊற்றிக்கலாம். அந்த கலருக்காக ஊற்றுறோம். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதை கலந்து ஊற்றிக்கோங்க. குங்குமப்பூ இல்லைன்னா இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் தம் வைக்கணும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். 10 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஃபுல்லாக கிளறி விடக்கூடாதுங்க. ஒரு ஓரமாகவே எடுக்கணும். அதாவது அந்த கிரேவியும் அந்த சாதமும் கலந்து வரணுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஓரமாக கிளறி அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க.
நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மலபார் சிக்கன் பிரியாணியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.